கதை சொல்லும் போட்டியில் இன்றைய தலைப்பு அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார். ஒரு முறை விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு சென்றார். அயோத்திக்கு சென்று தசரத மன்னனிடம் தான் ஒரு வேள்வி நடத்துவதாக அதற்கு ராமனை துணைக்கு காவலுக்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டுகிறார். அவரும் அனுப்பி வைக்கிறார். ராமன் செல்லும் இடமெல்லாம் கூடவே செல்லுமாறு லட்சுமணன் அவர் நிழல் போல கூடவே செல்வார். அவரும் கூடவே செல்கிறார். இருவரும் அவருக்கு காவலாக விஸ்வாமித்திர காவலாக அனுப்பியிருக்கிறார். அப்போது தாடகை என்னும் அரக்கிய விஸ்வாமித்திரன் யாகத்திற்கு இடையூறு வருகிறார். பெண் என்பதால் அவருக்குள்ள ராமன் தயங்குகிறார். விஸ்வாமித்திரர் பெண் என்று பார்ப்பார்கள். அவருடைய அரக்கி பலாயிரம் கொண்டு விடுகிறார். பின்னர் வேள்வியும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அது பின்னர் மூவரும் மிதிலை நகருக்கு செல்கின்றனர். மிதிலை நகரம் மிகவும் அழகான நகரமாக திகழ்கிறது. நீளமான வீதிகளும் அழகான மாட மாளிகைகளும் கண்ணை கவர்வது போல் இருக்கின்றன. அதனை ரசித்து கொண்டே மூவரும் செல்கின்றனர். அப்பொழுது மிதிலை நகரின் அரண்மனை வருகிறது. கன்னிமாடத்திலிருந்து சீதா பிராட்டி அவர்கள் ராமனை கடைக்கண்ணால் நோக்குகின்றார். அந்த காலத்தில் எந்த பெண்களுமே ஆண்களை நேராக பார்க்க மாட்டார்கள், சற்று ஓரக்கண்ணால் தான் பார்ப்பார்கள். அதே இதோடு அவரும் பார்க்கிறார். ராமன் கம்பீரமாக நிமிர்ந்து பார்க்கிறார், யாரோ நம்மளை பார்க்கிறார் என்று. சற்று நேரத்தில் அது இந்த இருவிழிகளில் மோதிக்கொண்டன. அதுதான் கம்பர் அழகாக அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று கூறுகிறார். இருவருக்குள்ளும் ஒரு அன்பு காதல் மலர்கிறது. இருவரும் தெய்வீக தம்பதியர் அல்லவா, இது முன்னரே முடிவு செய்யப்பட்டது. அதனால் இது நடக்கின்றது. பின்னர் இருவரும் அரண்மனை அடைகின்றனர். ராமர், லக்ஷ்மணர் மற்றும் விஸ்வாமித்திரர். ஜனகர மன்னனை பார்த்து விஸ்வாமித்திரர் அறிமுகம் செய்து வைக்கிறார். இவர்கள் இருவரும் தசரத மன்னரின் மகன்கள் என்று. அவரும் அவர்களை வரவேற்று சீதைக்கு வைத்துள்ள சுயமரத்துக்கான போட்டியை பற்றி கூறுகின்றனர். அவருடைய சிவதனுஷ் என்ற வில்லை யார் எடுத்து நான் போட்டி வளைக்கின்றனரோ அவர்களுக்குத்தான் சீதா பிராட்டியை மணமுடிப்பதாக போட்டி வைத்திருக்கிறார். இதுவரை வேறு எந்த மன்னர்களாலும் அதனை செய்ய முடியவில்லை. பல மன்னர்களும் முயன்று தோற்றுவிடுகின்றனர். ராமன் எளிதாக அந்த வில்லை எடுத்து அழகாக நான் போட்டி மேலும்போது வில்லையும் முயர்ந்து விடுகிறது. அப்பொழுதுதான் அவருடைய பலமும் பெருமையும் அனைவருக்கும் தெரிந்து ஜனக மன்னர் சீதா பிராட்டி